ஒரு அண்மை செய்தி. மத போதகர் தாக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் எம்பி ஞான திரவியத்திற்கு சம்மன் வழங்காத விவகாரத்தில் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அது தொடர்பான ஒரு அண்மை செய்தி. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். முழுமையான விவரங்கள் என்ன? திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை சிஎஸ்ஐ திருமண்டல அலுவலகத்துக்கு சென்ற இச்சேரி பகுதியைச் சேர்ந்த மத போதகர் டாக்டர் நோபல் என்பவரை கடந்த 2023ஆம் ஆண்டு திருநெல்வேலி மக்களவைத் தொகுதியினுடைய முன்னாள் எம்பி ஞானதிரவியத்தின் ஆதரவாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மத போதகர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஞானதிரவியம் உள்ளிட்ட 33 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை விரைந்து முடிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்தில் உத்தரவிடக் கோரி புகார்தாரர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தாக்குதல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிக்கு இளைஞர்கள் மீண்டும் விசாரணை கொண்டபோது உயர்நீதிமன்ற பதிவுத்துறையின் சார்பில் முன்னாள் எம்பி ஞானதிரவியத்துக்கு எதிரான வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் கடந்த நவம்பர் மாதமே ஆஜராக கூறி ஞானதிரவியத்திற்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக திருநெல்வேலி நீதிமன்ற ஆவணங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை குறிப்பிட்ட நீதிபதி 6 மாதங்களாக சம்மன் வழங்காதையில் ஆளுநத்தை சேர்ந்த எம்பி என்றால் சம்மன் வழங்க மாட்டேங்கிற காவல்துறைக்கு கேள்வி எழுப்பினார். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராகவும் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராகவும் சம்மன் வழங்க காவல்துறை தெரிவித்துவிட்டால் சம்மன் அனுப்புவதற்காக தனிப்பிரிவை உருவாக்க நேரிடும் என எச்சரிக்கை விட்டார். இல்லாவிட்டால் இது சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்திற்கு அறிக்கை அனுப்பப்படும் என்று நீதிபதி தெரிவித்தார். பின்னர் இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி முன்னாள் எம்பி ஞானதிரவியத்திற்கு சம்மன் அனுப்பியது குறித்தும் அவருக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.